வாங்க 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 வாங்க. உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வந்தா தானே கலகலன்னு இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் மாப்ள. வணக்கம் வணக்கம் நண்பா, நான் உங்கள் கெத்து. திரும்பியும் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மிக்க மகிழ்ச்சி. அப்புறம் எல்லாத்துக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அதாவது இந்த வீடியோ காலைல தானே வரும், அப்போ நீங்கள் புத்தாண்டு தானே புத்தாண்டு நாள் தானே பார்த்துட்டு இருக்க போகிறீங்க. அதனால் நான் புத்தாண்டு நினச்சே பேசிக்கிறேன். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, பழைய சப்ஸ்கிரைபர் தெரியும்ல, நம்ம எங்கே பேசுகிறோம், எப்படி பேசுகிறோம், என்ன நேரத்தில் பேசுகிறோம் அப்படின்னு தெரியும்ல. சரி, ஓகே. அப்படி வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நண்பா. இந்த இடத்துல அதாவது நான் வந்து ஸ்கிப் பண்ணி விட்ருவேன் ஓப்பனிங்கில். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆனால் ஒரு சில மேட்ச் வந்து ஓப்பனிங் நல்லாயிருக்கும், ஃபினிஷிங் ரொம்ப மொக்கையாக இருக்கும். ஒரு சில மேட்ச்சு ஓப்பனிங் ரொம்ப மொக்கையாக இருக்கும், ஆனால் ஃபினிஷிங் ரொம்ப ஜம்முன்னு, அதாவது 10-15 கில் எடுத்து சூப்பராக இருக்கும். ஆனால் ஒரு மேட்ச்சு ஓப்பனிங் நல்லா இருக்காது, ஃபினிஷிங் நல்லா இருக்காது. இந்த சென்டரில் இருக்குது பார்த்தீங்களா, அப்போ மட்டும் ஒரு 10 கில் அடித்து ஜம்முன்னு அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மேட்ச் எப்படி அமைஞ்சுன்னா வைங்களேன், அதாவது நான் வந்து ஒரு சோலோ விசஸ் டியோ ஆடலான்னு போனேன் உள்ள. அந்த ஆட்டோ மேட்ச்சை வந்து எடுக்க மறந்துட்டேன்னா சரி ஓகே, அதாவது ரேண்டம் பிளேயர் வந்துட்டாங்க, சரி நம்ம அப்படியே விளாண்டுருவோம் அப்படின்னு பார்த்தா, அவன் டெத்தான உடனே வெளியே போயிட்டான், நம்மளை சோலோ ஆட விட்டான். அதாவது சரி நமக்கும் இதாகி போச்சு, சரி சோலோ விளாண்டுக்குருவான், நமக்கும் பெனிஃபிட் ஆகி போச்சு இல்லை. ஏன்னா நம்ம வந்து சோலோ சிட்டியோ தான் ஆட வந்தோம். சரி அவனும் வெளியே போயிட்டானா, சரி நம்ம ரிவே பண்ண தேவையில்லை, நம்மளே விளாண்டுக்கலாம் அப்படின்ட்டு அப்படி நினச்சிக்கிட்டேன். சரி ஓகே, இதுவும் ஒரு சோலோ சிட்டியோ தான் நினச்சிக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்களா நல்லா விளாண்டேன். அப்புறம் ஐயோ நண்பா, நான் சொல்லவே மறந்துட்டே பாருங்கள். நம்ம வீடியோக்கு யாரும் புதுசாக இருந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரே ஒரு லைக்கை மட்டும் போட்டு பாருங்கள். அப்புறம் நான் யாருன்னு தெரியாதுல்ல, பழைய சப்ஸ்கிரைபருக்கு தெரியும், புது சப்ஸ்கிரைபருக்கு தெரியாதுல்ல நான் யாருன்னு. அப்படியே இன்ட்ரோ பார்த்துருங்க. வெயில் காலத்துல இடி மின்னல்லாம் பார்த்துருக்கீங்களா? எங்க கெத்து இறங்கினாலே எதிரணி பவுலர்களுக்கு இடியும் மின்னலும் இழுத்து வரும். ஓகே நண்பா, அப்புறம் நான் யாருன்னு சொல்லிக்கிறேன். என் பேர் வந்து சிவா. நான் வந்து ஃப்ரீ ஃபயர் எடுத்து யூடியூப்பில் போடுவேன். அதை பார்த்து நமக்கு 4 பேர் கமெண்ட் பண்ணுவாங்க, நம்ம உங்களுக்கு எப்படி ஜாலியாக ரிப்ளை பண்ணுவோம். அப்புறம் நீங்கள் ஃப்ரீ ஃபயர் வாடுவீங்கன்னா சும்மா நம்ம கெத்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டான வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள், இல்லைனா அப்புறமேட்டு ஃப்ரீயாக இருக்கிறப்ப பாருங்கள். சரிங்களா? வேலை செய்கிறப்ப நம்ம வீடியோ பார்க்காதீங்க, எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ நம்ம வீடியோ பாருங்கள். ஃபஸ்ட்டு வேலை தான் முக்கியம், அதுக்கப்புறம் தான் எல்லாமே. சரிங்களா? அப்புறம் உங்கள்கிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இந்த சோலோ சிட்டியோ தானே ஆட வந்தேன் நான். ஆனால் இந்த இடத்துல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மூமெண்ட் வந்துருச்சு இடையில திடீர்னு. சரி ஓகே, நம்மளும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் மூமெண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலில் எடுத்து போட்டதில்லை, சரி போடுவோம் அப்படின்ட்டு இந்த மேட்ச் நல்லா விளாண்டேன். இது சோலோ சிட்டியோன்னு நினச்சி நான் ஆடிக்கிட்டு இருந்தேன். சரிங்களா? அப்புறம் இந்த இடத்துல ஏன் குறி விட்றேன் மட்டும் போகிறேன்னா, அவன் பாருங்கள் எப்பா இங்கே இருந்தால் நம்மளையும் முடிச்சு விட்டுருவான். அப்படியே பயப்பில் தெரிச்சு ஓடிட்டான் நண்பா. சரி ஓகே, அவன் திரும்பி வரமாட்டான். சரி எப்படி இருந்தாலும் கீழே பிமாஸ்க்கு தானே போயிருப்பான் அப்படின்னு நினச்சி நம்ம போனோம். கீழே வந்து ஒருத்தன் பாருங்கள், முன்னாடி சொல்ல விரும்பல, கீழே வந்து போயிட்டானா. அப்புறம் நான் என்ன சொன்னேன், ஃப்ரெண்ட்ஷிப் மூமெண்ட் அப்படின்னால அது வந்து இப்போ தான் இங்கே தான் ஆரம்பிக்கும். எங்கடா பக்கத்தில் ஸ்கேனரில் ஒருத்தனை காட்டிக்கிட்டே இருக்குது, எங்கடா மேலேயும் பார்க்குறேன் கீழேயும் பார்க்குறேன். ஆனால் ரைட் சைடு லெஃப்ட் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு டாப் கிரிமினல் வந்து உக்காந்துருக்கான். அவனை வந்து அடிக்கலான்னு தான் பார்த்தேன், ஆனால் பார்த்தீங்க, ஆனால் ஆஃப்லைன் பிளேயர் தான். ஏன்னா ஃபோனை வச்சுட்டு போய்ட்டு எங்கேயோ வேலையாக போயிட்டாப்புல போல இருக்குது தம்பி. அதனால் இந்த இடத்துல பார்த்துப்பட்டேன், அடிக்கலாம் கண்ணை எடுத்துட்டேன். பார்த்தீங்களா? சுடலான்னு பார்த்தேன். சரி ஓகே, பயபுலையை அடித்த ஒரு பிரோஜனம் இல்லை அப்படின்ட்டு இந்த இடத்துல சரி அந்த அடிக்கலை. அதுக்கப்புறம் இங்கிட்டு சோலோ டைரம்னா இப்போ தான் வந்து போட்டிருக்க மாதிரி நின்றுக்கிட்டு இருந்தான். நல்ல வேலை அவன் கண்ணை எடுத்தான், இல்லைனா இந்த இடத்துல எடுத்து டம்மு நின்று அடியே போட்டிருப்பேன். அது வரைக்கும் நான் சர்ன்னு வந்து அழுத்திட்டேன். சர்டுபூர் கேரக்டர் வைக்கலாம், சர்டுபூர் கேரக்டர் அலாக்கு வச்சு விளாடுங்க, ஸ்கைலர் கூட வச்சு விளாடுங்க, கொரோனா கூட வச்சு விளாடுங்க. கொரோனானா இது சீல்டு கேரக்டரு, அதாவது CR7 அந்த கேரக்டர் சொல்கிறேன். அப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்களா, அந்த இதுதான் அதாவது ஃப்ரெண்ட்ஷிப்னா இப்போ அவர் கிடையாது, டாப் கிரிமினல் கிடையாது, இவங்க 2 பேர் தான் நமக்கு ஃப்ரெண்ட்ஷிப் மூமெண்ட்டு. அவங்க என்னென்னு தெரியல, நான் இந்த நின்றுக்கிறத பார்த்து அவங்க 2 பேரும் நினச்சிக்கிட்டாங்க, இந்த டாப் கிரிமினல் வந்து என் டீம்மேட்னு நினச்சிக்கிட்டாங்க. சரி ஓகே, டீம்மேட் ஆஃப்லைன் போயிருக்காமல் இருக்குது, அதனால தான் நம்மளை ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் பிடிச்சிருக்குன்னு அவங்க 2 பேரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நான் வந்து அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் பிடிச்சிருக்கேன். அவங்க வந்து என் டீம்மேட்டே கிடையாது, அதாவது எனக்கு தெரியும்ல அது, ஆனால் அவங்களுக்கு தெரியாதுல்ல. அவங்க வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க, டாப் கிரிமினல் அவனோட ஃப்ரெண்டு போல இருக்காங்க, ஆஃப்லைன் போய்ட்டு அவங்கள இருக்க அப்படின்னு நினச்சிருந்தேன் இல்லை. சரி அதனால் நான் அவனை அந்த இடத்துல க்ளோவால் போட்டு மறைச்சி விட்ருவேன், சரி யாரும் அடிக்க வேணாம் அப்படின்ட்டு. ஆனால் அவன் நினச்சிருப்பாங்க உண்மையாக டாப் கிரிமினல் என் டீம்மேட் தான் நினச்சிருப்பாங்க. சரி ஓகே, நினச்சிட்டு போகிறாங்க அப்படின்ட்டு. சரி ஓகே வாங்கடா தம்பிங்களா, போயிட்டு இது பண்ணிக்கலாம், ஒன்றா விளாட்லாம் அப்படின்ட்டு. அவங்க 2 பேரும் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சோம், வேறு எதுவும் பிடிக்கல. சரி ஓகே, இந்த 2 பேரும் மட்டும் கடைசி பண்ணி கொண்டு போகலாம். ஆனால் ஃப்ரெண்ட்ஷிப் மூமெண்ட்டில் எல்லாத்துக்கும் நடக்கிற ப்ராப்ளம் எனக்கு நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ஒரு கட்டத்தில் யார் என்னதுன்னே தெரியாதுல்ல. அது பாருங்கள், நீங்களே பாருங்கள், நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க. இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல வண்டி நிப்பாட்டிடுவேன். அப்படின்னு ரைட் சைடில் வந்து ஒரு மான்ஸ்டர் கார் வந்து வந்துருந்துச்சு. சரி ஓகே, அவங்களை அப்படியே அழிச்சு பிடிக்கலான்னு பார்த்தா அவங்க கீழே இறங்கிடுவாங்க. இப்போ சரி இறங்கிடுவாங்களா, சரி ஓகே நம்ம அப்படியே அடிக்கலான்னு பார்த்தோம்னா அந்த ஒருத்தர் வந்து இறங்கி ஓட ஆரம்பிச்சிருவான் அந்த இடத்துல. சாரி நண்பா, இங்கிட்டு வண்டி ரொம்ப ஓவராக வந்துக்கிட்டு இருக்கேன். நாளைக்கு வந்து புத்தாண்டு இல்லையா, அதனால் இன்றைக்கி நைட்டு 12 மணி ஒரே அலப்பறை தான், வெடியே போடுவானுங்க செய்வானுங்க. ஏன் இப்போ நான் வழக்கமாக உட்காந்து இடத்துல பேசுகிறேன், என்னால் பேச முடியல. அதாவது எங்கள் வீட்டுக்கு பின்னாடி வந்து ஒரு திண்ணை இருக்கும், அங்கே தான் உட்காந்து பேசுவேன்.
அந்த இடத்துல 2 சின்ன பசங்க வந்து வெடி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்ககிட்ட நம்ம போய் சொல்ல முடியாது, தம்பி வெடிகளை வெடிக்காதீங்கன்ட்டு. ஏன்னா அவங்களுக்கு எதுக்கு வெடிக்கிறாங்கன்னு சும்மா வந்து வெடிக்க மாட்டாங்க, நாளைக்கு நல்லா முதல்ல வெடிக்கிறானுங்க. நம்ம வந்து எதுவும் சொல்ல முடியாது. சரி ஓகே வெடிச்சிட்டு போகிறானுங்க, நம்ம எதுக்கு அவங்க ஆச்சு எதுக்கு நமக்கு எடுத்துக்கிட்டு, அவங்க ஒரு ஜாலியாக வெடிச்சிக்கிட்டு இருக்காங்க, நம்ம அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்ட்டு இங்கே ஓரமாக வந்துட்டேன். அப்புறம் ஓப்பனிங் சொன்ன பார்த்தீங்களா, ஓடிடுவான்ட்டு இந்த இடத்த தேடி கண்டுபிடிச்சி வந்துடுவேன். என்ன நம்மக்கிட்ட தப்பிக்கிற அப்படின்ட்டு ஏறி வந்து அடிச்சு போடுவேன். ஏன்னா இப்போ விட்டு வைக்கவே கூடாது, இவனை விட்டு வச்சோம்னா போய் தாக்குன்னு ரிவே பண்ணிட்டு வந்துடுவேன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப் மூமெண்ட் என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரெண்ட்ஷிப் மூமெண்ட் போய்கிட்டு தான் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஷிப் மூமெண்ட் தானே இன்ன வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இந்த இடத்துல ஒரு பயங்கரமான துரோக மூமெண்ட் ஆகி போகும். அந்த துரோக மூமெண்ட் யார் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த இடத்துல நான் காயின்லாம் கொடுப்பேன். எதுக்கு கொடுப்பேன்னா, அதாவது அவங்க தெரிஞ்சுக்கணும்ல. ஆனால் அவங்க 2 பேரும் நினச்சிட்டு இருக்காங்க, உன் டீமெண்ட் ரிவே பண்ணுறான்னு நினச்சிட்டு இருக்காங்க. எனக்கு டீமெண்ட் கிடையாது, நான் சோலோ பிளேயர் அப்படின்ட்டு அவங்களுக்கு சொல்ல முடியும், புரிய வைக்க முடியாதுல்ல. சரி ஓகே, நான் காயினை கொடுத்துட்டேன். அவன் காயினை கொடுத்துருப்போம், அவன் தெரிஞ்சிருப்பாங்க. சரி ஓகே, இவன் சோலோ பிளேயர்னு ஓரளவு நினச்சிருப்பாங்க. சரி ஓகே, இந்த இடத்துல அந்த பப்ஜி மாதிரி ஒரு கார் இருக்கும்ல, உட்காந்துட்டு அடிக்கிற மாதிரி, அந்த காரில் ஒரு 2 பேர் வந்திருந்தாங்க. சரி ஓகே, அவங்களை அடிக்கலாம் அப்படின்ட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தேன். அவங்க 2 பேரும் நமக்கு பேக்கப் கொடுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. ஓகே பரவாயில்ல, பாருங்க இப்படி தான் ஃப்ரெண்ட்ஷிப் மூமெண்ட் இதெல்லாம் நடக்கும். ஆனால் ஃப்ரெண்ட்ஷிப் மூமெண்ட்டில் அடிக்கிறப்ப இடையில ஒருத்தன் வந்தானா என்ன ஏதுன்னு தெரியாது. பாருங்க இந்த இடத்துல அவனை அடிக்க பார்த்துருப்பேன். நல்ல வேலை அவன் மேலே புல்லட் படலை. ஏன்னா முன்னாடி போனேன்னு அவர் தான் நிற்கிறாப்புல. இவர் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பாருங்கள் அவருக்கு பாருங்கள் என்ன நடக்கும் மட்டும் பாருங்கள். இப்படி நடக்குன்னு எனக்கே தெரியாதுங்க உண்மையிலே. நான் வந்து நல்லா தான் சரி மேட்ச் அப்படியே கொண்டு போயிடலாம், அப்படியே ஃப்ரெண்ட்ஷிப் மூமெண்ட்டாக கொண்டு போய் கடைசியில் அவங்க 2 பேரும் வச்சுக்கிட்டு நம்ம அப்படியே ஜோனில் போய் எலிமினேட் ஆகிடலாம், அப்படியே மேட்ச்சை சூப்பராக முடிச்சிடலாம், ஜம்முன்னு முடிச்சிடலாம் தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நம்ம நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்று. நம்ம நினைச்சது நடந்துருச்சுன்னா அப்புறம் எதுக்கு ஆண்டவன் எல்லாம் இருக்கிறாங்க, சரிங்களா? பாருங்கள் இப்போ இந்த இடத்துல ஏன்னா அப்போ அவர் வந்து இப்போ நான் சொன்னேன் ஒருத்தர் இப்போ வந்து இப்போ அடிச்சிருவேன், அது வந்து அந்த பக்கம் இருக்காருன்னு நினச்சேன். சரி ஓகே, இங்கிட்டு அதான் நீங்கள் பாருங்கள், அவரா எனக்கு தெரியல. இந்த இடத்துல நான் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா எனக்கு வந்து எனிமி மாதிரி தான் தெரிஞ்சு சரி இதனால அவர் என்கிட்ட அடிச்சு காட்டியிருக்கணும் ப்ரோ, நான் தான் ப்ரோ அப்படின்னு அடிச்சு காட்டியிருக்கணும். ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், எனக்கு தெரியாதுங்க உண்மையிலே அவரானு. இந்த இடத்துல பாருங்கள், சாமி ஏங்க சத்தியமாக இந்த மாதிரி ஒரு மூமெண்ட் வராதுன்னு எனக்கே தெரியாதுங்க. இந்த மாதிரி தான் ஆகிப்போச்சு. இப்போ கடைசியில் எனிமி நினச்சிருப்பியா, ஏன்டா நான் என்னடா பண்ணேன், உன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் தானே நடக்குது பழகினே அப்படின்ட்டு இப்போ நான் ஸ்க்ரீனில் வைக்கிறேன் பாருங்கள். இப்போ அந்த மாதிரி தான் ஆகிப்போச்சு. இப்போ அந்த துரோகி நான் தான் கட்டப்பா சொல்கிற மாதிரி, யார்கிட்ட தான் அந்த துரோகி நான் தான்ன்ற மாதிரி நான் தாங்க கடைசியில் அவனை முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அவனை முடிச்சதுலேருந்து எனக்கு இப்போ அப்போ புரியல அவன் எனிமி. ஏன்னா அந்த டீமெண்ட் வந்து அந்த பக்கம் போயிட்டாங்க போல இருக்குது அப்படின்னு நினச்சேன். இது வந்து வேறு ரெண்டு ஸ்குவாடியோன்னு நினச்சேன். ஆனால் கடைசியில் பார்த்தா அவர் நம்ம ஆளுதேன், இவர் வேறு அவர் வேறு. அதாவது இப்போ நான் அடித்தேன் பார்த்தீங்களா, அவர் தான் நம்ம ஃப்ரெண்டு. அந்த பக்கம் ஒருத்தன் ஜன்னல் வழியாக அந்த இருந்தால் பார்த்தீங்களா, அவன் வந்து வேறு. அதுக்கப்புறம் எனக்கு சரி வெளியே போயிடலாம், என்னடா இப்படி ஆகி போச்சு, கடைசியில் நம்மளே ஒரு துரோக மூமெண்ட்டை போட்டோமே அப்படின்னு ஒரு மாதிரி ரொம்ப இதாகி போச்சு. அதாவது ஒரு மாதிரி மன கஷ்டமாகும் அந்த மாதிரி ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் எனக்கு மேட்ச் விளையாடவே தோணலை. சரி நம்ம செத்துலாமா அப்படின்னு தோணிகிட்டே இருந்துச்சு. அதே மாதிரி இந்த மாதிரி நடந்து ஏன்னா இப்போ நம்ம ஒருத்தவங்க துரோகம் பண்ணுறோம்னா நமக்கு அது திரும்பி வந்துருமா இல்லையா? ஏன்னா இந்த இடத்துல பாருங்கள், எப்படி அவனுக்கு நான் துரோகம் பண்ணதுக்கு எனக்கு என்ன நடக்குமோ அதே மாதிரி எனக்கு இந்த இடத்துல நடந்துடும். அதாவது நம்ம பண்ணுறது தானே நமக்கு ஒன்று வரும். அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்கள் ஆனால் உண்மையிலே நான் இந்த இடத்துல உட்காந்து கூட எழுந்திருப்பேன். அவன் நம்மளை ஸ்பெக்ட் பார்த்தேன் பாப்பில், சாரி ப்ரோ நான் கவனிக்கல அந்த மாதிரி. இந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ கேவலமாக தோத்துட்டேன்னு. ஏன்னா ஆமாம் அதுக்கப்புறம் எனக்கு விளாடவே இன்ட்ரெஸ்ட் இல்லை. வந்து பார்த்தீங்களா தோத்துட்டேன், அவ்வளோதான். நல்லா கொண்டு போகலாம் மேட்ச் அப்படின்னு இப்படி ஆகி போச்சு. சரி நான் என்ன பண்ணுறது, சரி விடுங்க நண்பா. என்ன ப்ரோ இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்காதீங்க, சரிங்களா? நான் இந்த தப்பு பண்ண மாதிரி நீங்கள் தப்பு பண்ணிடாதீங்க. கலெக்ஷன் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, ட்ரெஸ் நல்லா பார்த்து வச்சுங்க, சரிங்களா? அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக்கு, கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. ஒரு 5 வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் அவ்வளோதான். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நல்லா சேஃபாக இருங்க, சரிங்களா? அப்புறம் போய்ட்டோட்டா, உங்களிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கெத்து. பாய் பாய்.